ஸ்டேட்மெண்ட் வாங்குங்க சார். அவனை ஸ்டேட்மெண்ட் வாங்க. ஒரு 4 பேர் வந்து என் பொண்டாட்டி பிள்ளைய வெட்டி போட்டுட்டு என்னையும் வெட்டிட்டாங்க சார். மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவன் செய்த கொடூர செயல். பெத்த பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம வெட்டி போட்டு நாடகமாடிய கொடூரன். அடுத்தடுத்து வெளிவந்த பகீர் வாக்குமூலம் என்ன நடந்தது விரிவாக காணலாம். சேலம் மாவட்டம் கெங்குவள்ளி அருகே கிருஷ்ணாபுரத்துல அசோக்குமார் அப்படின்றவரு தன்னோட மனைவியான தவமணி மற்றும் 2 குழந்தைகளோட வசிச்சுட்டு வராரு. குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில இவங்களோட வீட்டுக்கு இவங்களை பார்க்க இவங்களோட உறவினர்கள் வந்திருக்காங்க. அப்போ கதவை திறந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்குது. அதாவது தன்னோட 2 பெண் பிள்ளைங்களோட சேர்ந்து தவமணியும் வெட்டுப்பட்டு வீட்டுல ரத்த வெள்ளத்துல மூழ்கி கிடந்திருக்காங்க. 2 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில தாய் தவமணி மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீஸ் அவங்களோட கணவரை தேட அவரும் பக்கத்துல இருந்த ஒரு காட்டு பகுதியில வெட்டுக்காயங்களோட கிடந்தாரு. அவரை விசாரணை செய்ததுல முதல்ல ஒரு 2 பேர் வந்து அவங்கள வெட்டி போட்டுட்டு போனதாகவும் யாரு என்ன எதுக்கு வெட்டுனாங்கன்னே தெரியல அப்படின்னு ரொம்பவே மேலோட்டமா சொன்னாரு. இதனால சந்தேகம் தீவிரமாக போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணையை நடத்துறப்பதான் இன்னும் ஒரு நெஞ்சு நொறுங்க வைக்கிற காரணம் தெரிய வந்திருக்குது. அதாவது மனைவி மேல ஏற்பட்ட சந்தேகத்தினால வாய் தகராறு ஆரம்பிச்ச கணவன் மனைவி கூட சண்டை போட்டு ஒரு கட்டத்துக்கு மேல மனசாட்சியே இல்லாத அந்த கணவர் பெத்த பிள்ளைகளையும் சேர்த்து மனைவிய அருவாளால வெட்டியிருக்கிறதா தெரிய வந்திருக்குது. தான் பெத்த பிள்ளைங்களையே இப்படி வெட்டி பண்ணது மட்டும் இல்லாம மனைவிய உயிருக்கு போராட வச்சிருக்காரு. இந்த ஒரு கொடூர கணவனோட செயல் அந்த சேலத்தையே அதிர வச்சிருக்குது. கணவர் கொடுத்த இப்படி ஒரு வாக்குமூலம் அந்த அதிகாரிகளையே அலற வச்சிருக்குது.